ஹாய். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா, சென்னையில் இருக்கிற மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்திருக்கிறோம். அண்ணா நகரில் இருக்கிற மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இது புதுசு. மெட்ராஸில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி தெரியும். திருச்சியில் எங்கள் ஃப்ரெண்டுங்க யாருக்கும் தெரியாது. அதுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த மெட்ரோ ட்ரெயின் ஏறதுக்கு பாருங்கள், அப்படியே எங்கள் பேத்தியை கையில் வச்சுக்கிட்டு நின்று, அது என்னமோ வீட்டுக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெயின். கண்ணாடி பெட்டிக்குள்ளே வந்து நிற்கிது ட்ரெயினு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏறி உள்ளே போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நாங்கள் போகவும் கூட்டமாக இருக்கிறதுனால நான் என் பேத்தியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதில் ஒருத்தர் இருந்தவர் எனக்காக இடம் விட்டு எந்திரிச்சிட்டாரு. ட்ரெயின் போகிறதே தெரியல. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா, வடபழனியில் இருக்கிற போரா மாலுங்கிற மாலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ட்ரெயினையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, மாலையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்குறோம். ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். பாருங்கள், ட்ரெயினை விட்டு இறங்கி ட்ரெயின் போகிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் மாலுக்கு போகிறதுக்காக இறங்கி போயிட்டுருக்கோம். அங்கே வடபழனி கீழே பாருங்கள், இது வந்து கீழே பஸ்ஸு இதெல்லாம் போகுது. மேலே எஸ்கலேட்டரில் மெட்ரோ ட்ரெயினுக்கு போகிறவங்க போயிட்டுருக்குறாங்க. இந்த இடம் பாருங்கள், பார்க்குறக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் நாங்கள் மாலுக்கு போயிட்டோம். மால் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன இது, சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல மேலே விளையாடுறதுக்கு நல்ல இடம். இது 4-5 மாடி இருக்குது. சுற்றி பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு வீடியோ எடுக்கிற போது எனக்கே தலை சுற்றிருச்சு. இங்கே பாருங்கள், கீழே எஸ்கலேட்டரில் ஏறிக்கிட்டு இருக்காங்க, மேலே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது என்னன்னா ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை சொல்லிடணும். அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட அவர் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்கறது விளையாட்டு காட்டுறாரு, கேம் விளையாடுறாரு. இந்த கேம் விளையாடுறதுக்காகவே காசு அதிகமாக இந்த ஐஸ்கிரீம். இங்கே பாருங்கள், அந்த ஐஸ்கிரீம் அவர்கிட்டேருந்து வாங்குறதுக்காக எங்கள் பேத்தி எவ்வளோ போராடுறா பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கேம் விளையாடுறாரு. இந்த கேம் வந்து இந்த மாலில் இருக்குது. இது விளையாடுறதுக்காகவே வருவாங்களாம். பாருங்கள், எவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த கேம் விளையாண்டு கொடுக்குறதுக்காகவே இந்த ஐஸ்கிரீம் விலை அதிகமாக 150 ரூபாயாம் இந்த ஐஸ்கிரீம். கடைசியில் ஒரு வழியாக ஐஸ்கிரீமை கொடுத்துட்டாரு. எங்கள் பேத்திக்கார எல்லாம் சாப்பிட்டுச்சிங்க. நாங்களும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து மெயினாக ஐஸ்கிரீம் தான் நல்லாயிருக்கு. அதில் உட்காந்து சாப்பிட்டவங்க பூரா ஐஸ்கிரீம் தான். நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு பழையபடியும் மேலே போயிட்டோம். அங்கே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற கேம் எல்லாம் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே போயிட்டோம். மேலே இருந்து பார்க்குறக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம் தான். பிள்ளைங்க கேம் விளையாண்டாங்க. நாங்களும் அவங்களோட உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம்.
நானும் சின்ன பிள்ளை மாதிரி நானும் அதில் உட்காந்துட்டேன். பாருங்கள் வெளியில் எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் இருக்குது பாருங்கள். நாங்கள் இறங்கி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பழையபடியும் அதே மெட்ரோ ட்ரெயினில் ஏறி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.